மூத்த பத்திரிகை வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக இப்போ பிரகாஷ் ராஜ் அவர்கள தேடப்படுறாங்க. அவருக்கு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜூலி போயிட்டு ஹாஸ்பிட்டல் எல்லாம் பயங்கரமாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் கேமரா எடுக்கிறாங்க. அங்கே இவங்க போராடுறாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களே மாட்டிக்கிட்டாங்க. எதுக்குங்க இந்த ட்ராமா அப்படிங்கிற மாதிரிலாம் அனுப்பிச்சிருக்காங்க. என்ன நடக்குது சார்? பிரகாஷ் ராஜை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி ஜாமீனில் வெளிவர முடியாத ஒரு பிடிவாரண்டை பெங்களூரு ஸ்பெஷல் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அது நம்ம பேசலாம் என்னங்கிறத. அதுக்கு முன்னாடி பிரகாஷ் ராஜ் அவர்கள் இங்கே சில தேர்தல் முன்னாடி நிறைய இது பிரச்சாரம் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் அவர் பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் நஞ்ச பேச்சு இல்லை. அந்த நக்கல் நையாண்டி அது சத்யராஜுக்கு தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா அதை விட இவருக்கு வர்றது மாதிரி தெரியுது. முக்கியமாக அவர் இந்த மைக்கை பிடிச்சிட்டாலும் எல்லா பேருக்கும் அது அந்த சினிமாவில் பேசுகிற வீர வசனம் மாதிரி வந்துடும் என்னன்னு தெரியல. அவர் ரொம்ப அசால்ட்டாக அவர் தான் பெரிய ஜீனியஸ் மாதிரி அரசியல் என்ன மாதிரி கரைச்சி குடிச்சு உலகத்திலே இல்லைங்கிற மாதிரி பேசின விஷயத்தை நான் பார்க்க முடியுது. அது விஜய் அவர்களை ஃபுல் அண்ட் ஃபுல் அட்டாக் பண்ணி பேசினார். அதை சினிமா மாடல் அப்படிங்கிறது வேறு. சினிமாவில் வேணால் நீங்கள் ஒரு பாட்டில் பெரிய ஆள் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், சிஎம்மாக கூட ஆயிடலாம். சினிமாவில் நிஜத்தில் ஆக முடியுமா? உனக்கு என்ன அரசியல் தெரியும்? என்ன போராட்டத்தில் கலந்துக்கிட்ட? என்னென்ன செஞ்ச? முக்கியமாக உனக்கு அரசியல் பேச தெரியுமா? இல்லை நான் பேசுகிற அரசியல் மாதிரியாவது உனக்கு பேச தெரியுமா? ஏன் அரசியல் உனக்கு தெரியுமா? இப்படிங்க அளவுக்குலாம் நிறைய விஷயங்களை பேசி அவருக்கு வேண்டியப்பட்ட ஒரு குரூப் ஆட்களை உட்கார வச்சுட்டு பேசும்போது கைத்தட்டின சம்பவங்கள் நம்ம பார்த்தோம். இது எதுக்கு பேசினாரு தெரியல. ஏன்னா அவர் நிறைய அரசியல் கட்சியில எதிர்த்து பேசக்கூடியவர். ஆனால் ஒரே ஒரு கட்சிக்கு மட்டும் ஆதரவாக அவர் இருந்தது நமக்கு தெரிய வரும். அன்னைக்கு பேசின பேச்சு அது ஒரு புறம் விஜய் அவர்களை தனியாக அட்டாக் பண்ணது. இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாரு, வேட்பாளர்களாக அவருடைய டிரைவர் பையனை நிற்க வைக்கிறாரு, ஒரு ஆட்டோ டிரைவரை நிற்க வைக்கிறாரு. இது இந்த எம்எல்ஏ பதவிக்கான வேட்பாளர்களுடைய தகுதியே இல்லாதவரெல்லாம் நிற்க வைக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி அதையும் ஒரு ரொம்ப தரைக்குறைவான விஷயங்களை பேச நம்ம பார்க்க முடிஞ்சுது. ஆனால் அன்னைக்கு பேசின அந்த வேட்பாளர்கள், அவருடைய டிரைவருடைய வேட்பாளர் சபரி அவர்கள் இன்னைக்கு தமிழ் அரசுடைய கொரோனா போஸ்ட்டில் உட்கார வச்சுருக்காங்க. எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கார். ஆட்டோ டிரைவர் ராயபுரத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை தோற்கடிச்சிட்டு இன்றைக்கி சட்டசபையில் போய் எம்எல்ஏ உட்காந்துருக்கார். அதே பிரகாஷ் ராஜ் விஜய்க்கு அரசியல் தெரியுமா, பேச தெரியுமான்னு கேட்டார். வேட்பாளர்கள் இப்படின்னு சொன்னவர் அவங்க எல்லாமே போய் உட்காண்டாரு. சினிமாவில் தான் சிஎம் ஆக முடியும்னு சொன்ன பிரகாஷ் ராஜ் இன்னைக்கு நேரில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டசபையில் முதலமைச்சரை போய் உட்காந்து 40 நாளில் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்கார். இவர் என்ன பண்ணிட்டு இருக்கார்? இப்போ பெங்களூர் சிறப்பு நீதிமன்றம் ஸ்பெஷல் கோர்ட்டு ஒரு ஜாமீனில் வரமுடிய ஒரு பிடிவாரண்டை போட்டிருக்காங்க. பிரகாஷ் ராஜ் இப்போ எங்கே இல்லைன்றது தெரியல. இது சம்மந்தமாக நிறைய விஷயம் நம்ம தமிழ் மீடியாவில் சிமீடியாவில் போயிருக்கு, செய்திகள் வந்திருக்கு, நேஷனல் மீடியா செய்திகள் வந்திருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இந்த பிரகாஷ் ராஜ் யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னா 1994 கே பாலச்சந்தர் அவர்களால் டூ என்ற ஒரு படத்தில் அறிமுகம் செய்ய வைக்கப்பட்டது. ஆக்சுவலாக பிரகாஷ் ராய் அவர் பேர், அது வேண்டான்னு சொல்லி பிரகாஷ் ராஜ்னு மாற்றினார் கே பாலச்சந்தர் அவர்கள். டூயட் படம் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு படமே நல்லா ஹிட் ஆச்சு. அதுலேருந்து கொஞ்சம் அடுத்தடுத்த இதில் வர்றாரு. இதுக்கு முன்பாக பார்த்தோம்னா சென்னையில் அவர் இருக்கும்போது பார்த்தா லலிதா குமாரி அப்படிங்கிற ஆக்டர்ஸ். ஸோ இவங்க யாருன்னா டிஸ்கோ சாந்தி அவங்களுடைய அக்கா. இவங்க 2 பேருடைய அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆனந்தன். ஆனந்தன் யாருங்கன்னா தமிழ் ஃபீல்டில் தவிர்க்க முடியாத ஒரு ஹீரோ. அவர் பண்ணின ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் அவரை வச்சு நிறைய படங்கள் பண்ணி விஜயபுரி வீரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிட்டார் ஷோ சாங் பாடுறதுலாம் ரொம்ப ஹைலைட்டான சாங். பிரபலமான ஒரு ஹீரோவை போயிட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் இந்த வால் வீச்சு கத்தி சண்டையில் எம்ஜிஆர் அவர்களை விட்டால் அந்த கட்சியை பிடிக்கிறதுக்கு ஸ்டைலிஷோ ஃபைட் பண்ணுறது ஆளே இல்லைன்னு பேசப்பட்டிருந்த சமயத்தில் இந்த ஆனந்தன் வர்றாரு. அவருக்கு எப்படின்னா விஜயபுரி வீரன் ஆனந்தனே பேர் வந்துச்சு அவருக்கு. இந்த கத்தி வால் வீச்செல்லாம் பயங்கர ஸ்டைலான ஒரு ஃபைட் பண்ணி எம்ஜிஆர் அவர்களுக்கு ஈக்குவலாக பேசப்பட்ட ஒரு நடிகர் இந்த ஆனந்தன். அவர் பற்றின விஷயம் நிறையா இருக்குது, நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இப்போ அவர்களுடைய பொண்ணு தான் டிஸ்கோ சாந்தியும் இந்த லலிதா குமாரி அவர்கள் தான். பிரகாஷ் ராஜ் சென்னையில் இருக்கும்போது சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் செலவுக்கு காசு இல்லாமல் இருக்கும்போது பார்த்த சமயத்துலலாம் லலிதா குமாரி அவர்கள் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. இது மிகப்பெரிய உதவியெல்லாம் பண்ணாங்க. இந்த நிலைமைக்கு அவர் இருக்கிறது காரணமே அவர்கள் ஆரம்பத்தில் பண்ண மிகப்பெரிய உதவி தான். பட் அவருக்குள்ள ஒரு அதாவது ஒரு அன்பு நட்பும் இருந்தது. ஒரு படங்களில் வர வரைக்குமே அவருடைய ஹெல்ப் இருந்தது. படங்களில் வந்தால் நம்ம கல்யாணம் பண்ணிக்குவோம், என்னோட அடுத்த வளர்ச்சி வந்தால் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். பட் அதே மாதிரி லலிதா குமாரி அவர்கள் 1994 இன்ட்ரோடியூஸ் ஆகிறார் இவர் படத்தின் மூலமாக. அப்போ மேரேஜ் பண்ணிக்கிறார். 2 பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அப்படியே வாழ்க்கையை போய்கிட்டு இருக்கு. அப்புறம் நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா இவர் டூயட் மூவிஸ்ன்னு பேனர் ஆரம்பிக்கிறாரு.
அப்புறம் அவர் ஹீரோவை, அதை வில்லன் ஆரம்பித்து ஹீரோவை பண்ணுறாரு, அப்புறம் டைரக்ட் பண்ணுறாரு, நிறைய புது இயக்குனர் வாய்ப்பு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 தேசிய விருதுலையும் வாங்கியிருக்காரு அவர். 8 தமிழ்நாடு மாநில அரசு விருதுகள் வாங்கியிருக்காரு. ஆந்திராவுடைய 8 நந்தி அவார்டும் வாங்கியிருக்காரு. பட் இதெல்லாம் ஓகே, இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு வில்லனாக வந்தார், ஹீரோ வந்தார், தயாரிப்பில் வந்தார், விருதுகள் வாங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர். இதோட தோனி அப்படிங்கிற ஒரு படமும் பார்த்தீங்கன்னா உன் சமையல் படத்தில் டைரக்டரும் பண்ணியிருக்காரு. இந்த சமயத்தில் அவர் சினிமா நோக்கி போகும்போது இந்த லலிதகுமாரி அவர்களை மேரேஜ் பண்ணார் இல்லை, 2009 வந்து டிவோர்ஸ் வாங்கிறார். இவருடைய வளர்ச்சி போது தமிழ் படம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி வரைக்கும் போயிட்டு பெரிய அளவில் போகும்போது இவர் ஆரம்பத்தில் உதவி பண்ணது லலிதகுமாரியில் கல்யாணம் பண்ண 2 பொண்ணு பையன் இருக்குது. அவங்களை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வெளில வர்றாரு. அவருடைய பையன் மட்டும் சின்ன விபத்தில் வந்து மரணம் அடைகிறாங்க. விபத்துன்னு சொல்ல முடியாது, மரணம் அடைகிறார். அதுலேருந்து கொஞ்சம் ஆஃப் ஆகிறாரு. இவருடைய பெஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டு தோழியும் வந்து அவருடைய மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் அந்த வழியில் இருக்கும்போது பார்த்தா இங்கே டைவர்ஸ் பண்ணுறாரு. டைவர்ஸ் பண்ணிட்டு தெரிந்தாலும் எனக்கு ஒன்று வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஹிந்தியில் இருக்காங்க, போனி வர்மான்னு சொல்லி அவங்கள மேரேஜ் பண்ணுறாரு. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குன்னு ஒரு பையன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி அவருடைய வாழ்க்கை இது மாதிரி போகுது. திடீர்னு பார்த்தா அரசியலுக்குள்ளே உள்ளே வர்றாரு. அரசுக்குள்ளே வந்து நிறைய விஷயங்களை தேவையில்லாமல் சில பேரை வந்து விமர்சனம் பண்ணுறது, எதிர்த்து பேசுறது, இந்த ஒரு ரூட்டில் போகிறது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்ப்பார், ஸ்டேட் கவர்மெண்ட் எதிர்ப்பார். அந்த சமயத்தில் போக மணிரத்னனுடைய படத்தில் இருவர்னு ஒரு படம் வந்து பண்ணாங்க. அந்த படம் நிறைய பிரகாஷ் நடித்த கேரக்டர் மூலம் மிகப்பெரிய சர்ச்சைகள்லாம் உருவாச்சு. அது ஏன் சர்ச்சைகள் உருவாச்சு என்னங்கிறது தெரியும். அப்போ இருக்கிறவர்களுக்கே இந்த படத்தில் நடித்தது வந்து பிடிக்கல. ஸோ அதில் தான் ஒரு சிறந்த இந்த துணை தேசிய விருது வாங்க நான் நடித்ததுக்கு அதை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரகாஷ்ராஜ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தா என்ன தகவல் வருது அப்படின்னா, நிறையா மீடியாக்களில் 4 வாக்காளர் அட்டைகளே வச்சுருக்காரு. தமிழ்நாடு, கர்நாடகம், ஆந்திரம், தெலுங்கானாவில் எலெக்ஷன் தேர்தல் 4 வாக்காளர் அட்டையில் வச்சுருக்காருங்கிற அந்த ஒரு பேரில் ஒரு அட்வொகேட் வந்து நிறைய தேர்தல் ஆணையத்தில் கொடுக்குறாங்க, போலீஸ் கமிஷனில் கொடுக்குறாங்க, பெங்களூர் கோர்ட்டில் போடுறாங்க. அது கொஞ்சம் ஸ்டெப் எடுக்காமல் போது பார்த்தா ஸ்பெஷல் கோர்ட்டில் போடுறாரு. போடும்போது இது விசாரணைக்கு எழுப்புறது 2 முறை சம்மன் அனுப்பப்படுது பெங்களூர் கோர்ட்டில் இருந்து. ஸோ பிரகாஷ்ராஜ் அவர்கள் அதை அவர் வாங்குறாரா அவங்களுக்கு தெரியல, அதை வந்து பெருசாக கேர் பண்ணலை. அது கோர்ட் அவமதிப்புன்னு ஒன்று போகுது, அதை கண்டுக்கவே இல்லை அவர். இப்போது ஸ்பெஷல் கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி பண்ணும்போது அவருக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை போட்டிருக்காங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் எங்கே இருக்காருன்னு தெரியல. இப்போ இந்த செய்தியில் வரும் பார்த்தோம்னா அவர் இதை டோட்டலாக மறுக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு 4 வாக்காளர்கள் கிடையாது, எங்கேயும் தகவல் சொல்கிறான்னு தெரியல. செய்தி மட்டும் ஒன்று வருது, இது வந்து ஃபேக் நியூஸாக சொல்கிறாங்க. எனக்கு சென்னையில் அடையாறில் மட்டும்தான் என்னுடைய இருப்பிடத்துக்கு 20 வருஷத்துக்கு நான் அடையாள அட்டை அங்கே தான் வச்சுருக்கேன், கிடையாது ஒரு செய்தியை சொல்கிறார். சரி, அப்போ இது சம்மந்தமாக பெங்களூர் நிலத்தில் நிறைய பிரச்சனைகள் போகும்போது சம்மன் அனுப்பும்போது இது விளக்கத்தை இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா செய்தியிலே வெளில வந்திருக்காது. அது ஏன் 2 முறை சம்மன் அனுப்பிட்டு அவர் போகலை அப்படிங்கிற விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ ஏன் அந்த அறிக்கை வெளிவந்ததுக்கு அப்புறம் சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவலும் இருக்குது. பட் இது என்ன வந்து இறுதியில் முடிவாக போகுது அப்படிங்கிறத பிரகாஷ் வெளியில் வந்தால் தான் நமக்கு தெரியும். பட் இவர் பேசின விஜய் அவர்கள் சிஎம் ஆயிட்டாங்க, வேட்பாளர்கள் வந்து அரசு கொறடாவை மாறிட்டாங்க, எம்எல்ஏ மாறிட்டாங்க. இன்னைக்கு பிரகாஷ்ராஜ் ஜாமீன் வெளிவர முடியாத ஒரு பிடிவாரண்ட் போடப்பட்டு அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. இதுதான் அரசியலுக்குள்ள யார் வருவாங்க போவாங்க, மக்கள் செல்வார் யார் இருக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை பேசணுங்கிறது. ஸோ பிரகாஷ்ராஜ் ஒரு பக்கம் இப்படின்னா, இன்னொரு பக்கம் ஜூலி ஏற்கனவே ஒரு மேட்டர் பண்ணி பேசியிருந்தேன் ஜூலியை பற்றி. அதை தேவையில்லாமல் சில பிரச்சனைகளை அதை அவளுடைய இந்த போய் அதை சர்ச்சையில் கிளப்புற இந்த போராட்டன்ற பேரில் போய் தேவையில்லாமல் பேசுகிறத நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். அவருடைய குழந்தை வந்து இல்லாமல் ஆகிறதுக்கு வந்து யார் காரணங்கிற விஷயத்த தேவையில்லாமல் ஒரு பேசுனதையும் நம்ம பார்க்க முடியுது. மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கப்பட்டது. அதை இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜூலி யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நம்ம தெரிஞ்ச கூட சின்ன ஈடு கொடுத்து போகலான்னு பார்க்குறேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை போய் தேவையில்லாமல் போய் வாலண்டியர் போய் கலந்துக்கிறேன், அது மூலம் யாருங்கிறத காட்ட வர்றாங்க. அதன் மூலமாக பிக் பாஸில் அழைக்கப்படுறாங்க. சரி, ஏதோ ஒரு சமூக போராளி போல் இருக்குங்க அப்படின்னு பிக் பாஸ்க்குள்ளே போகிறாங்க. பிக் பாஸில் உள்ளுக்குள்ளே போகிறதே சாதாரண விஷயம் கிடையாது. போனால் அங்கேயும் இவங்க சேட்டை பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் எதுக்கு போனாங்கிறதே தெரிய வருது. ஸோ பப்ளிசிட்டிக்காக தன்னை பற்றி எல்லாம் பேசணுங்கிறதுக்காக போனங்கிற விஷயம் பிக் பாஸ் போனதுக்கு அப்புறம் தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ட்ராமா குயின்கிற ஒரு பேரை ஓவியை கொடுக்குறாங்க. அங்கே பொய் மூட்டைகளையே அவுத்து விடுறது, அடுத்தவங்களை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுறது, பொய்யா பேசுறது, இவங்க கிட்ட உண்மையாக நடித்து மற்ற பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் போய் இவங்க இப்படி தவறாக பேசுகிறாங்க. அங்கே ஒரு ட்ராமா இங்கே ஒரு ட்ராமா போய் கடைசியில் போகும்போது நிறையா வரும்போது தான் அங்கே இருந்த கமல்கள் ஒரு குறும்படத்தை போடுறான்னு சொல்லி போட்டால் குறும்படத்தின் மூலமாக தெரியுது. பிக் பாஸ் பார்த்துருந்த அத்தனை மக்களுக்குமே இந்த ஜூலியோடைய கேரக்டர் அப்போ தான் புரியுது. ஐயோ, இவ்வளோ பொய் முட்டைகளையும்
இவ்வளோ போலித்தனமான ஒரு ஆளாக அதை அப்படிங்கிறத மாதிரி ஒரு தகவல் அந்த பிக் பாஸில் போகும்போது அதுலேருந்தே வெளியே வந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது பிக் பாஸில் தான் இருக்குன்னா வெளில வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய இந்த சர்ச்சைகள் தொடர ஆரம்பிக்குது. அதான் அது முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். நம்ம இப்போ பார்த்தீங்க அப்படின்னோம்னா இது வந்து எதுக்காக இந்த வெளியில் வந்து சில சர்ச்சைகளை பேசுகிறாங்க, போராட்டம் பண்ணுறாங்க, திடீர்னு போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும்னா, ஸோ இப்போ எதுக்கு இது பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து ஒரு மோசடி புகார் ஒன்று இருக்குது. அதை வந்து மறைக்கிறதுக்கும் அதுலேருந்து கொஞ்சம் விலகி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க முடியுது. இதற்கு முன்னாடி ஒரு கட்சியில் போய் சேர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து போய் அவர்கள் சார்பாக நம்ம பேசுனது, அவர்களுடைய கனவு வேறு மாதிரி இருந்தது. அது மக்கள் அதை மாற்றி விட்டாங்க, வேறு வழி இல்லை. இப்போ தேவையில்லாமல் சில விஷயங்களை பேசும்போது பார்த்தா இப்போ இந்த நீட் தேர்வை பற்றியும் ஒரு விஷயத்தை பற்றி பேசினாங்க. இதற்கு முன்னாடி நீட் தேர்வை பற்றி எதாவது பேசியிருக்காங்களா? கிடையாது. இப்போது திடீர்னு பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை கூப்பிட்டு போய் அதன் மூலம் ஒரு வீடியோ ஒன்று எடுக்க சொல்கிறாங்க. அவங்களே ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோவில் இவங்க போனால் எல்லாத்துலேயும் போனால் அக்கா அக்கா அக்கான்னு சொல்கிறது, அண்ணா 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 இது தான் பேசுகிறவங்களுடைய பேச்சு. ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு வீல் சேர் எடுத்துகிட்டு வர சொன்னால் 100 ரூபா பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டை ஒன்று சொல்லி அவங்க நர்ஸ் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. யார் கேட்டது? இங்கே நாங்கள் 1 ரூபா கூட யார்ட்டையும் கேட்க மாட்டோம். எங்களுக்கு கவர்மெண்ட் சம்பளம் தருது, நாங்கள் ஒழுங்காக வச்சு நீங்கள் என்ன திடீர்னு 100 ரூபா வந்து கேட்குறான்னு சொல்கிறீங்க, யார் இது என்னன்னு கேட்கும்போது இதை மாறி 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 பேசுகிறாங்க. ஃப்ரெண்டு இவங்கெல்லாம் போகும்போது யாரோ அங்கேருந்து இதுலேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க. அதை தான் வெளில விட்றாங்க. இப்போது யார் என்னங்கிறத காட்டுங்க அப்படின்னா, இல்லை கேட்டாங்க, ஒருத்தர் கேட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி கையை பிடிச்சி கூப்பிட்டு போனால் யாருங்கிறத சரியாக எனக்கு தெரிலங்கிற ஒரு விஷயத்தையும் இப்போ சொல்கிறாங்க. இந்த பொய்யான ஒரு போலியான ஒரு ஜூலியை வந்து அவங்க ஜல்லிக்கட்டுலேருந்து பிக் பாஸ்லேருந்து இந்த போராட்டத்திலேருந்து கடந்த முறை கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய விலாவரியை வந்து எல்லாம் உணர்ந்துட்டு இருக்கும்போது இது தேவையில்லாமல் இப்போவும் இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் எப்படின்னா, சரி இது இப்போ பண்ணுறாங்க செய்கிறாங்க அப்படின்னா, இதற்கு முன்னாடி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த மிகப்பெரிய ஒரு சம்பவத்துக்கு ஏதாவது ஒரு குரல் கொடுத்து பேசினாங்களா பண்ணாங்களான்னா கிடையாது. இப்போ திடீர்னு தேர்தலுக்கு முன்னாடி வந்தாங்க, தேர்தலுக்கு பின்பாக வந்து இப்போ நிறைய விஷயங்கள் அவங்க சர்ச்சைகளை பேசி மக்கள் மத்தியில் ஒரு இமேஜ் அவங்க காலி பண்ணிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு தெரிய வருது. இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பக்கம் பிரகாஷ்ராஜ், ஒரு பக்கம் நம்ம ஜூலி அப்படின்னா இன்னொரு பக்கம் சத்யராஜ். நம்ம சத்யராஜை பற்றி ஏற்கனவே ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியிருந்தோம். அதோட சரி அந்த ஸ்டேஜில் போய் கூலிங் கிளாஸை போட்டு அவர் அழுது தேமி பண்ணதை நம்ம பார்த்தோம். ஆனால் இதே சத்யராஜ் அவர்கள் வந்து இதே அண்ணா யூனிவர்சிட்டியில் சம்பவத்துக்கு வந்து அழுதாரா அப்படின்னா அது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தெரியல. பட் இப்போது இவர் எதற்காக அழுதாரு ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியதில்லை. எல்லா பேருக்கும் தெரிஞ்சு நிறைய விஷயங்களை ட்ரோல் மெட்டீரியல் ஆனார் அவர். அதற்கு பிறகு இப்போ இது வரைக்கும் வந்து சத்யராஜ் எங்கே இருக்காருன்னு தெரில. இப்போ அவர் உண்டு நடிக்கிறது உண்டுன்னு இருக்காரு போல் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா சிபிராஜ் வந்து தேவையில்லாமல் ஏப்பா நீங்கள் பேசிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்க, விஜய் அண்ணாவோட ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு அந்த பக்கம் வீட்டுக்குள்ளே சிபிராஜ் சொல்லிட்டு இருக்கிற ஒரு தகவல் வருது. இப்போ சைலண்டாக வந்து சத்யராஜ் இருக்காங்க. ஸோ இப்போ இவரோட ஆட்சி எந்த அளவுக்கு 40 நாளாக போய்கிட்டுங்கிற விஷயம் மக்கள் உணர்ந்துருக்காங்க. சட்டசபையில் தெறிக்க விட்டதை பார்த்தோம் நம்ம. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு 300 பஸ்ஸுகளுக்கு மேற்பட்டு போய் கொடியேற்றத்தை விட்டு பஸ்ஸிலேயே ட்ராவல் பண்ணுற ரோட்டில் பஸ்ஸிலேயே ட்ராவல் பண்ணி போகிற விஷயத்தை அந்த டிரைவர் கை கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்லி பண்ணும்போதெல்லாம் மக்கள் எல்லாமே வந்து இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கலங்க. முதலமைச்சரும் ஒருத்தர் இருப்பார் தமிழ்நாட்டுக்கு, இப்படி ஒரு முதலமைச்சர் நாங்கள் பார்க்கலையே, எங்கள் பேசல எங்களாக இருக்காங்க. இப்போ நேற்று கூட அந்த பெண்களுக்கு அந்த விருதுகள் கொடுத்த ஒரு விஷயம் பேசும்போது பார்த்தா அரசு ஊழியரே சொல்கிறாங்க லஞ்சத்தை ஒழிச்சிட்டாங்க, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான், இப்படி ஒரு முதலமைச்சர் எங்கள் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை இத்தனை சர்வீஸில், லஞ்சத்தை சுத்தமாக ஒழிச்சிட்டாங்க. அந்த நிர்வாகம் சம்மந்தப்பட்டவர்களே இப்போ நீ சொல்கிறது. தூத்துக்குடியிலேருந்து ஒரு பொண்ணு வந்து பேசுனது. ஸோ ஒரு பக்கம் அவர் அடிப்பது, அந்த டிவி கட்சி குறைத்து மதிப்பிடுவது, மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கை குறைக்கணுங்கிற பக்கம் ஒரு பக்கம் செயல்படுறாங்க. இன்னொரு பக்கம் இதே மக்களுடைய ஆதரவு எந்த அளவுக்கு இருக்கு, இவருடைய சிறப்பான பணிகள் எப்படி போகுது, லஞ்ச ஒழித்து ஒழிச்சிட்டாங்க, அந்த மக்களுடைய ஒப்பீனியன் எப்படி வருதுங்கிறது தான் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. கூட்டணி கட்சியை தவிர்த்தும் அரசியல் தலைவரும் சிறப்பாக லஞ்சத்தை ஒழிச்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப 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 முக்கியம்னு சொல்கிறேன். அதுதான் சட்டசபையில் அந்த டாஸ்மாகை பற்றி பேசணுன்னா சலசலப்பு வந்துச்சு. சபாநாயகர் அருமையான ஒரு தீர்ப்பு கொடுத்து இங்கேயே உட்காருங்க எந்திரிச்சு நின்று உட்காருங்க வாய்ப்பு தருன்னு சொல்கிறாரு. டாஸ்மாக் வருது. அந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது நேற்று ஒரு விஷயத்தில் மக்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க. பார்ட்டி ஃபண்டுனா இதுதானா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, முதலமைச்சர் இதில் சொல்ல போய் தான் எங்களுக்கு பார்ட்டி ஃபண்டுனா இவ்வளோ பணம் போகுது, டாஸ்மாகில் இவ்வளோ கோடி, சிஎம்டியில் இவ்வளோ கோடி, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில், ஆர்டிஓ ஆஃபீஸில் மெயினான ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டை வந்து சுத்தமாக லஞ்சத்தை ஒழிச்சு ஊழலை ஒழிச்சு செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இப்போ பரவப்பேது. நீ ஒரு பக்கம் நீங்கள் விஜய் அவர்கள் பேச பண்ண அடிச்சிங்கன்னா அவர் பேச ஆரம்பித்தா தாங்க முடியல, சில வெளிநட போயிடுறீங்க. இங்கே மக்கள் மத்தியில் மக்கள் பேசிகிட்டு இருக்காங்க விஜய் அவர்களை பற்றி அப்படிங்கிறது தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன் சார்.
ஓகே சார். இந்த 3 மிகப்பெரிய ஒரு சோஷியல் ஒர்க்கர் வேணா நான் சொல்லிட்டேன். கடந்த 5 வருடமா இந்த 3 பேர் இருக்காங்கல்ல, இந்த சோஷியல் ஒர்க்கர்ஸு, சமூக என்ன சொல்லுவாங்க, அது சமூக ஆர்வலர்களா இவங்க எல்லாம் 3 பேருமே? ஏன் கடந்த 5 வருடமா இல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அது வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நம்ம நேரில் பார்க்குறாங்க, நாட்டு நடப்புல கேட்குறாங்க, நடக்கிற விஷயங்களை ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்காங்க. இன்னைக்கு எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்காங்க. மற்ற சினிமாவோ, டிவி சீரியலோ, ஸோ மற்ற எந்த பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுட்பால் கூட நடக்குதுங்க. அதை கூட வந்து மக்கள் டைம் இருந்தால் பார்க்குறாங்க. ஆனால் இன்னைக்கு அரசியலில் நாட்டு நடப்புகளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களை ஏமாற்ற முடியாது. இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். மக்கள் கவனம் போயிட்டுருக்கு. உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் பதிவுல பண்ணுங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு, முதலமைச்சருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு, மற்ற எதிர்க்கட்சிகள் ஏன் இந்த தேவையில்லாமல் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க, நல்லதை ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறத உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. தமிழக முதலமைச்சருடைய கவனத்துக்கும் போது நம்ம சேனல்கள் பார்க்குறாங்க, உங்களுடைய கருத்துக்களையும் பார்க்குறாங்கிறத மீண்டும் ஒருமே சொல்லிக்கலாம். நான் விரும்புகிறேன் சார். ஓகே சார். இந்த 3 சமூக ஆர்வலர்கள் அவங்களுடைய போராட்டத்தை பற்றி கீழே நீங்கள் சொல்லுங்கள். எந்த அளவுக்கு மக்களுக்காக போராடி ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி அவங்க என்னென்னலாம் தமிழ்நாட்டுக்காக இவங்க வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிறதும், இந்த 3 பேர் என்னென்ன தமிழ்நாட்டுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறதும், போராடி ஜெயிலுக்கெல்லாம் போய் கல் உடைச்சாங்களா அதெல்லாம்ன்றது எனக்கு தெரியல ஆக்சுவலாக. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கல விரும்புகிறேன். விஜய் அவர்கள் வந்து ஒரு ஆடியோ லஞ்சில் வந்து நாங்கள் ஒன்று கேட்கும்போது, சிஎம் ஐடியில் நடிப்பீங்களா சார் அப்படிங்கும்போது தான், படத்தில் சிஎம்மாக நடிப்பேன், நிஜத்தில் சிஎம் ஆயிட்டா நடிக்க மாட்டேன் அப்படின்னார். அதுதான் நிஜம். இப்போ அவர் வந்து நடிக்கலை, செயல்படுத்திட்டு இருக்கார். ஆனால் இங்கே பிரகாஷ்ராஜ், சத்யராஜ், ஜூலி இங்கே நடிக்கிறாங்க. தான் நடிகர்களுங்கிறத அவங்க நடிப்பின் மூலமாக நம்ம காட்டப்படுது. இதுதான் வித்தியாசம். ஜனநாயகனில் கூட நடிச்சிருக்காருல்ல சார் பிரகாஷ். அதெல்லாம் டைலாக்கே வருமேங்க. நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தா கொள்ளை அடிக்கிறது, கொலை பண்ணது வருதுன்னா ஷார்ட் எடுத்து அடிக்கிற அந்த ஷார்ட் வருது. அது இதில் பிரகாஷ்ராஜ் பேசுகிற ஒரு ஹைலைட்னா டைலாக்கும் ஒன்று இருக்குது. விஜய் அவர்களை பற்றி மக்கள் மத்தியில் எந்த செல்வாக்கு ஆயிரம் தெரியுமா அவரை பற்றி நீங்கள் பண்ண ஒரு டைலாக்கும் ஒன்று இருக்காது. ஸோ படத்துலேயும் நடித்து கில்லினாலே உனக்கு மிகப்பெரிய வாழ்க்கை கொடுத்தவர் விஜய். அதை பற்றி ஸோ அந்த நன்றி இல்லைன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் அரசியல் ஒருத்தர் வந்திருக்காருன்னா நீங்கள் எல்லாம் செயல்பட பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களுடைய விமர்சனத்தை வைக்கணும். தேர்தலுக்கு முன்பாக அரசியல் தெரியுமா, என்ன மாதிரி பேசுகிறோமான்னு கேட்டார், செயலில் காமிச்சார். முதலமைச்சர் உட்காந்துருக்காரு. திரும்பவும் சொல்லிக்கிறேன், டிரைவர் பையனை வேட்பாளர் வைக்கிறீங்க, எம்எல்ஏ வேட்பாளர் ஸோ தகுதி இல்லாத மாதிரி சொன்னார். ஆட்டோ டிரைவர்னாரு. அவங்க 2 பேரும் எம்எல்ஏ போய் சட்டசபைக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு அரசியல் தெரியும், நீங்கள் நல்லா பேசுவேன். இன்னைக்கு நீங்கள் எங்கே இருக்கீங்க தேடிட்டு இருக்காங்க. இதுதான். இதை வந்து புரிஞ்சுக்கங்க. பேசுகிறத பேசுங்க, ஆனால் தெளிவாக கரெக்டாக பேசுங்க. ஓகே சார். எப்படி இருந்தாலும் பிரகாஷ் ராஜ் சாருக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லி எஸ், அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார்.